ஹலோ, பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் கொடுக்குற ஒரு நல்ல வார்த்தைக்கு நேரா போகலாமா? உபாகமம் 10ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமுமான தேவனுமாயிருக்கிறார். நம்மளுடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று இந்த வார்த்தைகள் நம்மளோடு பேசுகிறது பாருங்களேன். அவர் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தன், மகத்துவம் உள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன், பயங்கரமான தேவன். அவரை போயிட்டு நம்ம குறைச்சி எடை போட்டுட்டு இருக்கோம்ல நம்மளுடைய வாழ்க்கையில. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவர் எப்படிப்பட்டவர் அறிஞ்சிருந்தா தானே நீங்களும் அவர் இடத்துல காரியங்களை கேட்கிறதற்கும் அவரோடு இணைந்து நடக்கிறதற்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்களேன். இப்போ நான் என்னுடைய தகப்பனார் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தாதான் எங்க தகப்பனார் கிட்ட, டாடி எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும், எனக்கு இதை சால்வ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்க முடியும். கரெக்டுங்களா இல்லைங்களா? என்னுடைய தகப்பனாரை நான் அறிந்திருந்தால் மட்டும்தான் என் தகப்பனார் இடத்துல கேட்க முடியும். சரி, அது கூட வேண்டாங்க, உங்களுக்கு புரிகிறபடி சொல்றேன். இப்போ நமக்கு ஒரு நண்பன் இருக்கான். நம்ம நண்பன் கிட்ட ஒரு காரியத்தை சொன்னா அவன் செய்து முடிப்பான் என்கிற ஒரு நம்பிக்கை நம்மள இடத்துல இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். என் நண்பன் இருக்கான், அவன் பார்த்துப்பான். நான் என்ன காரியத்தை கொடுத்தாலும் அவனால செய்ய முடியும். இந்த காரியம் அவனால கண்டிப்பா முடிக்க முடியும். அந்த ஒரு நம்பிக்கை நமக்கு கிடைக்கும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நம்ம ஆண்டவர் இடத்துல அப்படி விசுவாசமா ஒரு மனிதனிடத்துல நம்பிக்கை வச்சு பேசுகிறபடி கூட நம்ம பேசுறது இல்லையா? இங்க பாருங்க, இந்த வசனம் அழகா சொல்றது, அவர் எப்படிப்பட்டவராம்? தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், மகத்துவம் உள்ளவர், வல்லமை உள்ளவர், பயங்கரமானவர். அவரை நீங்க குறைச்சி எடை போடாதீங்க. ஆண்டவர் அன்புள்ளவர் தான். ஆனா எந்தெந்த நேரத்துக்கு தன்னுடைய வல்லமையை காண்பிக்கணுமோ காண்பிப்பார். எந்தெந்த காரியங்களை தன்னுடைய பயங்கரத்தை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறாரோ அதுல வெளிப்படுத்துவார். எந்தெந்த காரியங்களில தன்னுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறாரோ அதை வெளிப்படுத்துவார். அவரை குறைச்சி எடை போடாதீங்க. அவர் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தன். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவர் மேல நம்பிக்கை வைங்க. என் தேவனால இது கூடும். கர்த்தர் பார்த்துப்பார். எப்படி? கர்த்தர் பார்த்துப்பார். எந்த காரியம் வேணா இருக்கட்டுங்க, மண்டையே முழுகிற மாதிரி இருக்கட்டுமே, நான் ஒன்றே சொல்றேன், கர்த்தர் பார்த்துப்பார். அந்த ஒரு நம்பிக்கை நம்மள இடத்துல இருந்தா மட்டும் போதும். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மளுடைய ஜபத்துக்கு அவர் பதில கொடுப்பார். நம்மளுடைய ஜபத்துக்கு அவர் பதில் கொடுக்கிறது மட்டும் இல்ல, நம்ம சந்தோஷப்படுகிறதை பார்த்து அவரும் ஆக மகிழ்வார். அவர் நல்ல தேவன்க. அவரை விட்டுறாதீங்க. அவரை குறைச்சி எடை போட்டுறாதீங்க. நிறைய பேர் பாருங்களேன், ஆண்டவர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி மனுஷங்களை பெருசாக்குறாங்க. அது எல்லாம் விக்கிரகம். ஆண்டவரை காட்டிலும் எதை நேசிக்கிறோமோ, ஆண்டவரை காட்டிலும் எதை பெருசா நினைக்கிறோமோ அதெல்லாம் விக்கிரகம். நீங்க விக்கிரகத்தை முன்னாடி வச்சிருக்கீங்களா, ஆண்டவரை முன்னாடி வச்சிருக்கீங்களான்னு ஒரு வாட்டிக்கு யோசிச்சு பாருங்க. நம்ம தேவன் யார் என்பது தெரிந்திருந்தால் மட்டுமே அவரிடத்துல நம்ம அப்ரோச் பண்ண முடியும். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, அவர் தேவாதி தேவனா, கர்த்தாதி கர்த்தனாம், பயங்கரமானவராம், மகத்துவம் உள்ளவராம், வல்லமை உள்ளவராம். அந்த தேவனிடத்துல நம்முடைய காரியங்களை வெளிப்படுத்துவோம். நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா, எத்தனோ பேருக்கு ஆக்கிட்டு நீர் எங்களுக்கு தந்திரே, உமக்கு நன்றி. அப்பா, நீ நல்லவர், நீர் வல்லவர், நீர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே. இன்றைக்கு நீர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்க வெளிப்படுத்திருக்கீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நீ சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே. இந்த வேலையில ஆண்டவரே என்னோடு இணைந்து யார் யார் ஜெபிக்கிறாங்களோ ஆண்டவரே, அப்பா, நாங்க ஏதாவது ஒரு காரியத்துல உங்களை நாங்க குறைத்து எடை போட்டு இருந்தா தயவாய் மன்னிங்க ஆண்டவரே. நீர் எவ்வளவு வல்லமை உள்ளவர், மகத்துவம் உள்ளவர் என்பதை நாங்கள் இன்று அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. எங்களை தயவாய் மன்னிங்க ஆண்டவரே. எத்தனை பேர் என்னோடு இணைந்து என்னென்ன காரியங்களுக்காக கர்த்தாவே உங்களுடைய கருத்தின் கிரியைகளை நாங்க பார்க்கணும்னு சொல்லி ஜெபிக்கிறாங்களோ, என் கர்த்தர் உடனடியாக நீர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர், நீர் வல்லவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீரே எங்களோடு இருந்து வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.